அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவதையை நமக்கு வசமாக்கி கொண்டு அந்த தேவதையோடைய உதவினால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையுமே நம்மளால் சாதிச்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவதையுடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த தேவதையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசா பதுமை. சரிங்களா? இந்த பேசா பதுமையுடைய தேவதையை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா நேரில் தரிசனம் பண்ண முடியாது, உங்களால் உணர முடியும். அந்த தேவதையுடைய அனுக்கிரகத்தையும் அருளையும் உணர முடியும். சரிங்களா? இந்த தேவதையை நம்ம வசமாக்கி கொள்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தும். சரிங்களா? வழி நடத்தும் அப்படின்னா உனக்கு நல்ல வழி எது, இந்த வழியில் நீ போனீன்னா நீ நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும், இந்த வழியில் நீ போனீன்னா இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகளை காட்டி உன்னை வழி நடத்தும். சரிங்களா? உனக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையுமே உனக்கு காட்டி கொடுத்து உன்னைய வாழ்க்கையில் அது உன்னைய வழி நடத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த பதுமையை பற்றி என்னுடைய குரு மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, இந்த பதுமையை பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இந்த பதுமையை அதிகமாக கையாண்டிருக்காங்க. எதற்காக இந்த சித்தர்கள் இந்த பதுமையை கையாண்டிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சூட்சம ரகசியங்களையுமே இந்த பதுமையினால் தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? அதற்காக இந்த பதுமையை வசியம் பண்ணியிருக்காங்க சித்தர்கள். சரிங்களா? இந்த பதுமையை நம்ம வசியம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, ஞானமும் அதிர்ஷ்டமும் செல்வமும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த தேவதையை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா ஞானத்தில் நம்மளை ஊற வைக்கும். சரிங்களா? அதாவது புத்தி கூர்மை. ஞானம்னா என்னென்னா புத்தி கூர்மையும், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அதை கையாளணும் அப்படிங்கிற அந்த திறனையும், தொழில் செய்யக்கூடிய அனைவருமே இந்த பதுமையை நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் நடக்கக்கூடிய அனைத்து சூட்சம ரகசியங்களையும், நீ இந்த மாதிரி தொழில் பண்ணுன, இந்த மாதிரி செஞ்ச, இப்படி போன, அப்படி போனீங்கன்னா உனக்கு இந்த தேவதை உனக்கு வழிகாட்டும், இந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தேவதை உனக்கு வழிகாட்டும். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸோட தொடர்பு கொள்ளக்கூடியவங்க, ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடியவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்த தேவதையை நீங்கள் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரகசியங்களையும் சொல்லி கொடுக்கும். நீ வழியில் போனீங்கன்னா உனக்கு இந்த வெற்றி கிடைக்கும், இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பூராமே உங்களுக்கு இது சொல்லி கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த பதுமையை எல்லாருக்குமே வசியமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வசியமாகும். தெய்வ பக்தி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பதுமைங்கிறது வசியமாகும். சரிங்களா? இந்த பதுமையை நம்ம வசியம் பண்ணுறதுனால ஏராளமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும். சரிங்களா? சரி, இந்த பதுமையை நம்ம வசியம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த பதுமையை நம்ம வசியம் பண்ணணும். சரிங்களா? உடல் அளவில் அப்படின்னா ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். மனதளவில் அப்படின்னா யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவாறு அந்த மனது இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதுமைங்கிறது வசியமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த பதுமையை வளர்விரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பதுமைக்கு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பதுமைக்கு பதுமையை பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தம் 21 தினங்கள் இந்த பதுமைக்கு நம்ம பூஜை பண்ணணும். ஒரு நாளைக்கு 1008 மந்திர ஒரு வீதம், மொத்தம் 21 நாளைக்கு இந்த பதுமையுடைய மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும். இந்த பதுமையை செய்கிறதுக்கு ஒரு பெண் உருவ பொம்மை ஒன்று தேவை. இந்த பெண் உருவ பொம்மை எந்த மரத்தில் அந்த மரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்தன மரத்தில் செய்யலாம், ரெண்டாவது சந்தனத்தி மரம்னு சொல்லுவாங்க. இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கட்டையை வெட்டணும் அப்படின்னா உள்ளக்க அந்த சந்தனம் போல் இருக்கும், அந்த மாதிரி மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மஞ்சனத்தி மரத்துலையும் நம்ம இந்த பதுமையை செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருங்காலிலையும் செய்யலாம், கருங்கல்லுலையும் நம்ம செய்யலாம். சரிங்களா? இது போல் பதுமை ஒன்று செஞ்சு வச்சுக்கிறணும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, மல்லிகை பூவை
ஒரு 1008 பூ எண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த பதுமையை அர்ச்சனை பண்ணணும். அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இதே போல் 21 தினம் அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த பதுமைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சளான நூலில் மஞ்சள் கிழங்கு கட்டி காப்பு ஒன்று கட்டி அதோடைய அந்த பதுமையில் நீங்கள் கட்டிடணும். கட்டிட்டு இந்த பதுமைக்கு எந்த விதமான படைகள் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரே ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திர ஜபம் பண்ணினாலே போதும். இந்த பதுமைங்கிறது உங்களுக்கு வசியமாயிரும். இந்த பதுமை உங்களுக்கு வசியம் ஆயிருச்சு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கனவுல நீங்கள் ஒரு பெண் குழந்தைய நீங்கள் தரிசனம் பண்ணுவீங்க. அந்த பெண் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய வெளிச்சத்தில் அந்த குழந்தை இருப்பது போல் நீங்கள் அந்த தரிசனத்தை இப்படி அந்த தரிசனத்தை நீங்கள் கண்டுட்டீங்கன்னாவே இந்த பதுமை உங்களுக்கு வசியம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பதுமை வசியமான நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியமுமே உங்களுக்கு நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செல்கிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பண விஷயங்கள்லையும் உங்களுக்கு அதிகப்படியான பணம் புழக்கங்கள் ஏற்படும். சரிங்களா? நீங்கள் போய் காலெடுத்து வைக்கிற இடம் பூரம் சகல விதமான செல்வங்கள்லையுமே ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவதை அப்படின்னா இந்த பதுமை தான், பேசா பதுமை அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த பதுமையை நீங்கள் முயற்சிக்கிற ஆன்மீக பக்தர்கள் தாராளமாக நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த பதுமை வசியம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம். யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா காலை எடுத்து நான் பேசணுன்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும். நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா காலையும் நம்மளால் எடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த பதுமையை பற்றி சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பதுமை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.